Nishida, 3rd BCA. இன்றைய தலைப்பு உலகளவில் மூளையில் கட்டி பாதிப்பு அதிகரிப்பு. நவீன யுகத்தில் வளர்ச்சிக்கு உச்சம் தொட்டு நிற்கிறது. மனித மூளையின் ஆற்றல் திறனே வளர்ச்சிகளுக்கு எல்லாம் அடித்தளமாகிறது. அந்த மூளையை தாக்கும் பாதிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உலகளவில் தினம்தோறும் 500 பேருக்கு மூளை கட்டி பாதிப்புகள் கண்டறியப்படுவதாக மருத்துவ ஆய்வுகள் தெரிவித்துள்ளது. இந்த வகையில் மனித மூளையில் கட்டிகள் வளர்வது என்பது ஒரு பரவலான நோயாக உருவெடுத்து வருகிறது. ஆனால் பொதுமக்கள் இதை பற்றி அறிந்திருப்பதில்லை. மேலும் இந்த நோயின் அபாயங்கள் குறித்து புரிதலும் போதிய அளவில் இல்லை. எனவே அனைத்து நாடுகளிலும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 8ஆம் தேதி உலக மூளைக்கட்டி தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தீங்கு தரும் மூளைக்கட்டியை நோக்கி உலகளாவிய கவனத்தை ஈர்க்க வேண்டும். நோய் தொடர்பான ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் வேண்டும். அதற்குரிய மருத்துவங்களை கண்டறிய வேண்டும் என்ற இலக்கோடு உலக மூளைக்கட்டி நோய் தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. பொதுவாக மூளைக்கட்டி என்றாலே மரணம் நிச்சயம் என்று அதிர்ச்சியில் உறைந்து போகும் அளவிற்கு பயமே மக்களிடம் உள்ளது. ஆனால் உண்மை நிலை வேறு. அனைத்து மூளைக்கட்டிகளும் மரணத்தை ஏற்படுத்துவதில்லை என்பதை முதலில் உணர வேண்டும். மூளைக்கட்டி என்பது எந்த வயதிலும் யாருக்கும் வேண்டுமானாலும் வரலாம். குடும்ப பின்னணியில் யாருக்கேனும் மூளைக்கட்டி பாதிப்பு இருந்தால் மரபு ரீதியாக வாரிசுகளை பாதிக்கவும் வாய்ப்புள்ளது. உடலுக்கு தேவையற்ற உயிரினங்களின் அதிக வளர்ச்சியே புற்றுநோய் எனப்படுகிறது. இந்த வகையில் மூளை பகுதியில் அசாதாரணமான உயிரணுக்களின் வளர்ச்சி மூளைக்கட்டி வடிவத்தில் உருவாகிறது. மூளைக்கட்டி என்பது மூளையில் உள்ள உயிரணுக்களின் தேவையற்ற அல்லது அசாதாரணமான வளர்ச்சியாகும். இதில் தீங்கு இல்லாதது, தீங்கு விளைவிப்பது என்று இருவகை கட்டிகள் உருவாகின்றன. வளர்ச்சி அல்லது தீவிரத்தின் அடிப்படையில் இது நிர்ணயிக்கப்படுகின்றன. இதை புரிந்து கொண்டாலே மக்களிடம் அதிர்ச்சி விலகி தைரியமாக சிகிச்சை பெறும் மனநிலை உருவாகிவிடும் என்கின்றனர் அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள். இது குறித்து மூளை நோய்கள் சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் கூறியதாவது: அடிக்கடி கடுமையான தலைவலி, குமட்டலுடன் சேர்ந்து தலைவலி, வலிப்பு அல்லது பேசுவதில் சிரமம், பார்வை, செவித்திறன் மற்றும் வாசனை கண்டறிவதில் சிக்கல், தசை பலவீனம், நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாமல் போவது போன்றவை மூளைக்கட்டி பாதிப்பின் அறிகுறிகளாக இருக்கலாம். கட்டிகளின் அளவு இருப்பதை விட பொறுத்து அறிகுறிகள் மாறுபடலாம். ஆனால் மேற்கண்ட அறிகுறிகள் ஒருவரிடம் தொடர்ந்து தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது மிகவும் நல்லது. மருத்துவர்களை பொறுத்தவரை நரம்பியல் பரிசோதனையில் இமேஜிங் பரிசோதனைகள் என்று பல்வேறு நுட்பமான சோதனைகள் மூலம் கட்டிகளை கண்டுபிடிக்கின்றனர். கட்டிகள் தீங்கற்றது என்று தெரிய வந்தால் நரம்பின் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதை முழுமையாக அகற்றுகின்றனர் அல்லது சில நரம்புகளை பாதுகாத்துவிட்டு மருத்துவங்கள் மூலம் சிகிச்சை மேற்கொள்கின்றனர். அதுவே வீரியம் மிக்க கட்டிகளால் இருந்தால் சிகிச்சைக்கு ஒரு முழுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. வீரியம் மிக்க மூளை கட்டிகளானது அறுவை சிகிச்சை, கீமோதெரபியின் அதிக சிகிச்சை, கீமோதெரபி இல்லாமல் கதிரியக்க சிகிச்சை மூலம் அகற்றப்படுகின்றன. கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர், மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர், கதிரியக்க நிபுணர் மற்றும் நோயியல் நிபுணர் அடங்கிய குழுவின் மேற்பார்வையில் தரப்படும் சிகிச்சைகளை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவ்வாறு மருத்துவ நிபுணர்கள் கூறினர். நன்றி.